தலைவர் அவர்களே, இன்னைக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்குது. 2 பேரு. ஆனா இந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. எப்படின்னா, யோக்கியவரை சொம்பெடுத்து உள்ள வை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதையில ஒருத்தர் ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. நமக்கு கல்வி கல்வி கண் திறந்த காமராஜர்ன்ற ஒரு பட்டத்தோட ஒரு காமராஜர் இருந்தவரை, அவ்வளவு மிகப்பெரிய தலைவரை, இன்னைக்கு வந்திருக்க இந்த திராவிடர் கழகமானது ஒரு மிகப்பெரிய பழிச்சொல்ல ஒண்ணு போட்டிருக்காங்க. அதை பத்தி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? புரியுது புரியுது. திராவிடம்னாலே அப்படித்தான். திராவிடம்னாலே இந்த பொய் புரட்டு கூசாம எதையும் பேசுவோம். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, திருச்சி எம்பி திரு சிவா இருக்காரு இல்லைங்களா, அவர் சொல்லியிருக்காரு காமராஜர் வந்து ஏசி கேட்டாராம். இது எந்த வகையில நியாயம், நீங்களே சொல்லுங்க. அது கூட ஏத்துக்கப்பட்ட இருந்தாலும் அவர் ஒரு ஆள் சொன்னார், கலைஞர் வந்து அவருக்கு சொன்னாராம் இந்த மாதிரி காமராஜர் வந்து ஏசி கேட்டாரு அப்படின்னு சொல்லி. கதை எழுதுவதில் கலைஞர் வல்லவர். ஆனா கலைஞரே சொல்லாத விஷயத்த நம்ம திருச்சி சிவா சொல்றாருன்னா, ஒருவேளை கலைஞர் இல்லாத இடத்த நம்ம பிடிச்சிடலாம் நினைச்சு அடுத்த இது சிஎம் கனவுக்கு ஆசைப்படுறேன்னு தெரியல. முதல்ல இருக்கணும். இவருக்காக தான் ஒரு படமே எடுத்தாங்க, இருட்டு அறையில் உருட்டு குத்து அப்படின்னு சொல்லி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது யாரு கூட நடந்த விஷயம்? இப்படிப்பட்டவர் ஒரு கல்வி கண் திறந்த ஒரு மாமேதை, படிக்காத மேதை, இப்படியெல்லாம் ஒரு பட்டம் கொடுக்குற ஒருத்தரை இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறத அந்த தலைமை வந்து கண்டிக்க வேணாமா? இன்னொரு குடும்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரு சொன்னத ஒருத்தர் ஆமோதிச்சிருக்காரு அப்படின்னா, ஆமா எங்க அப்பா அப்படிதான் சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மண்டையில வச்சவரு சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய அபத்தமான செயல். அதாவது தெரிந்தோ தெரியாமலோ தமிழக மக்கள் இன்று திராவிடத்தை மறந்து கொண்டிருக்கும் நிலையிலும் மீண்டும் ஒரு வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி பொறுப்பை வழங்கி இருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே அவர்கள் ஏதோ ஒரு கிடைத்த பாக்கியம் என்றே கருதுகிறேன். அந்த பாக்கியத்தை அவர்களே போட்டு உடைத்து விடுவார்களோ என்று தோன்றுகிறது. உண்மைதான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. அந்த கதை தான் இப்ப நடக்குது. அது போலதான் இருக்கு. ஆனா இது போன்ற ஒரு தேவையில்லாத சர்ச்சைகளை அனுபவமிக்க கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு மேலாக அதுவும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கும், அதாவது இடையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் தொடர்ந்து அரசியலில் ஆட்சி பொறுப்பு அல்லது எதிர்க்கட்சியா இருந்து கொண்டிருக்கும் திமுகவில் இது போன்ற பேச்சுக்கள் ரசிக்கத்தக்கதல்ல. காரணம் என்னவென்றால், இன்று வெகுஜனங்கள் திமுகவை கொஞ்சம் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும் அந்த சூழ்நிலையில் திமுக கொஞ்சம் கவனமாக இது போன்ற திருச்சி சிவா போன்றவர்கள் அதிக பிரசங்கித்தனமாக பேசுவதை கண்டு அவர்களை ஓரங்கட்ட வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும். கரெக்ட். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, கரெக்டா புரிச்சுக்க பாருங்க. ஓரங்கட்ட வேண்டும், நிராகரிக்க வேண்டும். நிராகரிக்க வேண்டும், எதற்காக நிராகரிக்க வேண்டும்? வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் முன்னாடி இவங்க கூட கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கேட்ட மாதிரியே இவங்களுக்கு என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. புரியுதா உங்களுக்கு? இதனால இப்படி ஒரு ட்விஸ்டா ஒரு வார்த்தையை போடுவாங்க. வார்த்தையை போட்டோம்னா அவங்களுக்கு ஒரு கோவம் வரும். ஆனா இதுக்கு அந்த கட்சியில உள்ள செல்வ பிறந்தகைக்கு கோவமே வரல. செல்வ பிறந்தகை பாரம்பரிய காங்கிரஸ்காரர் அல்ல. அவர் பல்வேறு கட்சிகளில் இருந்து காங்கிரஸுக்கு வந்தவர். அந்த நேரத்தில் காங்கிரஸிற்கு ஒரு சரியான தலைவர் இல்லை. காரணம் 2009 ஈழத் தமிழை கொன்றொழிப்பிற்கு பிறகு காங்கிரஸிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தமிழகத்தில் ஏற்பட்டது. தொடர்ந்து மத்தியிலும் அதே பின்னடைவு ஏற்பட்டது. தமிழகம் எந்த முடிவு எடுக்கிறார்களோ அதை ஒட்டியே எப்பொழுதுமே தேசியமும் ஒரு முடிவெடுக்கும். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் இன்று காணாமல் போன அளவு போய்விட்டதா என்னும் அளவிற்கு மிகவும் பின்தங்கிய நிலையில் கிடைக்கின்ற அந்த இது போன்ற ஒரு அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்குவது போன்று தெரிகிறது திமுக. இதுதான் உண்மையாக இருக்கும் என்று நானும் நினைக்கிறேன். ஏனால் காமராஜர் என்பவர் மிகப்பெரிய எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்மாதிரியான முதலமைச்சராக தமிழ்நாட்டில் விளங்கியவர். கல்வி கண் திறந்தவர், கர்ம வீரர், இப்படி போன்று பல விதமான பட்டப்பேர்கள் மீனா அவர் ஒரு சிறப்பு பெயர்கள். படிக்காத மேதை அப்படின்ற கூட இன்னொரு வகையில சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழைகளின் முதல்வர். ஆமா, ஏழைகளின் முதல்வர். மத்திய உணவு திட்டம் கொண்டு வந்து மக்களுக்காக உழைத்தவர்ன்ற மாதிரி எளிய நடையில் எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய வாழ்க்கை வாழ்ந்து மிக பெரும்
முதலமைச்சர் பதவி வகித்த பின்பும் அவர் தனது எளிய நிலையை மாற்றாமல் வாழ்ந்த ஒரு கல்வி கண்டிருந்த காமராஜர் இது போன்ற தூசு வார்த்தைகளால் பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, கண்டனத்திற்குரியது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காங்கிரஸ் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறது என்றால், ஒருவேளை காங்கிரஸ் விட்டு காமராஜர் வெளியே சென்று தனி கட்சி ஆரம்பித்து விட்டதால் ஏற்பட்ட பின்னடைவு தான் இன்று வரை காங்கிரசுக்கு தமிழகத்தில் ஒரு முக்கிய இடம் கிடைக்கவில்லை. இன்று அவர்கள் அடுத்தவர், அதாவது திராவிட கட்சியின் மேல் சவாரி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு உள்ளது. ஸோ அதனால் கூட ஒருவேளை இதற்கெல்லாம் காரணம் காமராஜர் என்றெண்ணி கூட காமராஜரை பற்றி பேச விட்டு வேடிக்கை பார்க்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியில் அதுவும் குறிப்பாக தமிழகத்தின் முதலாவது சட்டமன்றத்தில் 1957 சுதந்திரத்துக்கு பிறகு 1952ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் இந்தியா முழுவதும் வெற்றி பெற்று எல்லா மாநிலங்களும் ஆட்சி அமைத்த சூழ்நிலையும் கூட தமிழகத்தில் அது தனி மெஜாரிட்டி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிறகு அதை 1957ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு, அதாவது காமராஜர் முதல்வராக பதவியேற்று அந்த தேர்தல் நடந்த அந்த 1957ஆம் ஆண்டு தேர்தலில் சந்தித்தார்கள். அதில் தனி மெஜாரிட்டி அவர்கள் கிடைத்தது. எனவே காமராஜர் காங்கிரஸுக்காக உழைத்தார், சுதந்திர போராட்டத்திலும் உழைத்தார். அதே போல தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பிலும் மிக முக்கியமான பங்கு வகித்தவர். அவரை இவர்கள் இந்த அளவு விட்டுக் கொடுப்பது அவ்வளவு நல்லதல்ல என்பதே எனது கருத்து.